வணக்கம் மக்களே. ஃபிட்னஸ் மற்றும் தினம் ஒரு திருக்குறள் சேலஞ்ச் சீரீஸில் இன்றைக்கி டே 16. காலைல இன்டர்ன்ஷிப் கிளம்புறதுக்கு முன்னாடியே 3 இட்லியை சாப்பிட்டு நம்ம பெங்களூரில் இருக்க நம்ம பண்ணுற இன்டர்ன்ஷிப் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இன்டர்ன்ஷிப் என்னதுன்னு நான் ஃபுல் கதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஆனால் இந்த இன்டர்ன்ஷிப்பையும் விட்டுட்டேன். இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேல்ஸ் ஜாப். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து கோர்ஸ் விற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டைஃபனோட தான் தராங்க. பட் ஆனால் நமக்கு எந்த உடன்பாடுமே இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணியாச்சு. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே நைட்டுக்கு வந்தால் பாய் வந்து வாடா இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் FIFA நைட்டு அப்படின்னு சொன்னோம். FIFA நைட்னா என்னதுடா அப்படின்னு கேட்டால், ப்ளே ஸ்டேஷன் வீடியோ விளையாட்டே இருப்போம்டா FIFA ஃபுல்லாக, நானும் அவனும் போட்டு அப்படின்னு சொன்னான். சரி நானும் போயாச்சு. வாங்க மக்களே, அப்படியே இன்றைக்கான அருமையான திருக்குறள் பார்ப்போம். விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இதுக்கு பொருள் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வானத்தில் இருக்க மேகத்திலேருந்து ஒரு மலைத்துளி கூட இந்த மண்ணில் விழலை அப்படின்னா, இந்த மண்ணில் இருக்க ஒரு பசும்புல், அதாவது ஒரு செடி கொடி, அது ஒரு புல்லோட நுனியை கூட நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பேரும் ஆடுறானுங்க விடிய ஆடுறானுங்க. பார்த்தா 5 மணி ஆயிடுச்சு. பீட்சா வேறு ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். அதுலேயுமே 4 பீட்சா சாப்பிடவே முடியல. அப்படியே சாப்பிட்டதுக்கு உண்ட மயக்கத்தில் மலைப்பாம்பு மாதிரி அப்படியே உருண்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நாளைக்கு இன்னொரு திருக்குறளில் பார்ப்போம் மக்களே. ஸ்டே டியூன். பாய்.